இல்ல நேரம் அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே பயங்கர டெம்ப்டிங்கா இருந்தது. ஜபர் பாய் அவர் A to Z தெளிவா சொல்லிடுவாரு. சோ அவர் தான் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணது. ஓகே பண்ணது ஓகே டேஸ்ட் நல்லாவே இருக்கு அப்படினா. இல்ல பிரியாணிக்கு முக்கியமே நல்லா வந்து உதிரி உதிரியா வரணும். பக்காவா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம்ல பண்ணும்போது அப்படியே கீழ கொட்டிட்டேன். மிளகாத்தூளே போடல நானு. அடியில வந்து ஃபுல்லா வந்து தீஞ்சிருச்சு, தம் போட தெரியல. அப்படிதான். வந்து பக்காவா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு G3 vlog viewers. இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் ஊரப்பாக்கம், சென்னை வந்திருக்கோம். இப்போ நைட் பார்த்தோம்னா ஒரு 9 மணி இருக்கும். சுட சுட பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க கடையோட பேருமே டிஃப்ரெண்டா இருக்கு. மாமா மச்சான் பிரியாணி கடை. இந்த கடையில பிரியாணி சூப்பரா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நம்ம ரிவ்யூ எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கடை எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஊரப்பாக்கம் டீ கடை பஸ் ஸ்டாப் கிட்டையே, அப்படியே அந்த பஸ் ஸ்டாப் கிட்டையே தான் இந்த கடை வந்துட்டு இருக்குது. எக்ஸாக்டா இந்த கடை எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மற்ற விஷயம் எல்லாத்தையும் நாம அவங்க கிட்ட பேசிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். வணக்கம். வணக்கம். உங்களோட பேரு? சாந்தகுமார். ஓகே, நம்ம கடை எவ்வளவு நாளா ப்ரோ இருக்கு? இருக்கு 2.5 years இருக்கு. 2.5 years. ஓகே, நம்ம கடையோட பேரே வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கு. மாமா மச்சான் பிரியாணி கடைன்னு வச்சிருக்கீங்க. அந்த பேருக்கு எப்படி வச்சீங்க? அதுக்கு எதுவும் கதை இருக்கா? நிறைய ட்ரை பண்ணோம். பட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா என் மச்சான். ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுனால அதனால மாமா மச்சான். நிறைய பேர்ட்ட சஜஸ்ட் சொன்னோம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு. சரி ஓகே இதே வச்சிடலாம். எப்படி ப்ரோ கடையை ஆரம்பிச்சீங்க? ஆரம்பம்னு ஒன்று இருக்கும்ல, ஐடியா வந்து அது பண்ணணும். ஆமா, அதுதான் சொல்றேன்ல, இங்க இருந்து நம்ம போவோம்ல, லைக் புளியாந்தோப்பு அந்த மாதிரி தான். சென்னை உள்ள தான் போனோம். ஓகேங்களா, இப்பதான் நிறைய இடத்துல வந்துருச்சு. சென்னை உள்ள போனோம், சும்மா நாங்க ஸ்டார்ட் அப் பண்ணோம். சும்மா ட்ரை. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 வாட்டி நாங்க வீட்லயே செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணிட்டு ஓகே டேஸ்ட் வந்துருச்சா அதுக்கப்புறம் தான் பண்ணது. அது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. அதனால அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. நம்ம கடையில என்னென்ன ப்ரோ இருக்கும்? சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி 65. ஓகே, அதோட பிரைஸ் சொல்லிடுங்க ப்ரோ. 1 plate 130 வரும் சிக்கன் பிரியாணி ஆஃபர். 65 வந்து பாத்தீங்கன்னா பீஸ் கணக்கு 8 pieces to 10 pieces 100 rupees அந்த மாதிரி வரும். எல்லா நாளுமே கடை இருக்குமா இல்ல எப்படி? சண்டே மண்டே மட்டும் இல்ல லீவ். மற்ற டைம்ல நைட் மட்டும் தான். நைட் மட்டும் தான். 8:45 ஸ்டார்டிங் முடியற வரைக்கும். பிரியாணி மேக்கிங் பத்தி சொல்லுங்க ப்ரோ. எப்படி மேக் பண்ணுவீங்க? என்ன ஸ்டைல்ல மேக் பண்றீங்க? இது வடி பிரியாணி மாதிரி. ஓகேங்களா, ஐ மீன் ரைஸ் வடிச்சு போடுறாங்கல, சோ அந்த மாதிரி வடி பிரியாணி. இது அதுலயே மிக்ஸா ஒண்ணா பண்ணாம மிக்ஸ் பண்ண ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணாம வடிச்சு போட்டு தம் போடுற மாதிரி அந்த மாதிரி. ஓகே, எந்த ஊர் ஸ்டைல்? சென்னை பிரியாணி தான். ஓகே, நம்ம எங்க திண்டுக்கல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனா அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்ம இப்பலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பார்ட் டைமா பண்றோம்னு சொல்லிருந்தீங்கல, ஒரு விஷயம் அத பத்தி சொல்லுங்களா. எப்படி என்ன பண்ணி? மார்னிங் மச்சான் கம்பெனிக்கு போயிட்டு ஒரு 3:30 வந்துருவாங்க. ஓகே, நான் வந்து மொபைல் சர்வீஸ், ஸோ அது எப்பயாவது தான் வரும் எனக்கு. அது வந்துச்சுன்னா அது பண்ணிட்டு நான் இது 4 o'clock நான் உட்காந்துருவேன். ஃப்ரெண்ட்ஸு எங்கே இருக்கேன், அவர் ஃப்ரெண்டு அவர் 4 மணிக்கு வந்துடுவாரு. ஸோ நாங்களாம் இருக்கிற ப்ராசஸ் இவர் வந்து முடிச்ச உடனே இவருக்கு என்னவோ அந்த மாதிரி ப்ராசஸ். அப்படியே வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இது நான் பண்ணிக்கிட்டோம், இது நீங்க பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. எப்படி மேனேஜ் பண்றீங்க? அந்த வர்க்கும் பண்ணிட்டு நைட் டைம்ல இது பண்ணும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம் தான். இருந்தாலும் வந்து இதையும் விட முடியல. இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, சரி இதையும் ஏன் விடணும். நடுவில் ஒரு கொஞ்ச நாள் போடல. அது இருந்தாலுமே கால்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஏன் இன்னும் இல்லை, ஏன் போடல. ஸோ எதுக்கு அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அவர் லீவுனா நாங்களே பார்த்துக்கிறது அந்த மாதிரி தான். பிரியாணி யாரு ப்ரோ மேக் பண்ணுவா? நான் தான். மெயினா ஓகே, நீங்க தான். ஓகே, அது யார்கிட்டயும் மாஸ்டரும் வைக்கல. ஏன்னா மேபி மாஸ்டர்ல வச்சா ஒன்று லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க போயிட்டாங்கன்னா டேஸ்ட் மாறும். இன்னொரு மாஸ்டர்னா டேஸ்ட் மாறும். ஸோ நம்மளே அதனால கற்றுக்கிட்டு இதில் இறங்க. இந்த நார்மலாக ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு கற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது அப்படியே கீழே கொட்டிட்டேன். மிளகாத்தூளே போடல நான். அடியில் வந்து ஃபுல்லாக வந்து தீஞ்சிருச்சு, தம் போட தெரியல. அப்படிதான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்போ நல்லா வருதோ எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு, லைக் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு டேஸ்ட் வந்து ஒரு ஹோட்டல் டேஸ்ட் வருது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் ஒரு 6 to 7 times ட்ரை பண்ணியிருக்கோம். அத வந்து ஒரு ஸ்டார்டிங் 4 கிலோ 1 கிலோ 2 கிலோ இல்ல, ஸ்டார்டிங் 4 கிலோ. 1 கிலோ 2 கிலோ பண்ணிடல ஈஸியா. பட் பல்கா பண்ணும்போது அது அதனால 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ இப்படி தான் ட்ரை பண்ணோம். அது வரவே நல்லா போயிடுச்சு. மெயினா யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? யார்கிட்ட இல்ல, கூட இருக்கிறவங்க ரெஃபரன்ஸ். அவ்வளவுதான். ஒய்ஃப், அப்புறம் யூடியூப் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்துட்டு
எப்படி யாரு என்ன லைக் ஜபர் பாய் அவர் A to Z தெளிவா சொல்லிடுவாரு. ஸோ அவர் தான் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணது. பண்ணதும் ஓகே டேஸ்ட் நல்லாவே இருக்கு அப்படின்னு. டெய்லி எவ்வளோ பிரியாணி ப்ரோ ரெடி பண்ணுவீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 kg அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நடுவில் ஒரு பர்சனல் இஷ்யூ போடல, கேப் விட்டேன். இப்போ வந்து ஒரு 8 kg இப்போதான் ஒரு 1.5 month போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால 8 kg இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது போகும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அது போகும். ஏன்னா நம்ம பல்கா போடலாம், காலைல வேலைக்கு போனோம்ல, அதனாலதான் நாங்க அதான் ஒரு 8 to 10 kg அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிப்போம். அவ்வளவுதான். அது 1 o'clock வரைக்கும் இருக்கும், சம்டைம்ஸ் 11 o'clockலாம் முடிஞ்சிரும். அது போறது முடிகிற பொறுத்து கடையோட டைமிங். ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போறோம். பிரியாணியும் 65 வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பிரியாணி பாத்தீங்க அப்படின்னா 130 rupees, ஆனியன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்கு. இது வந்து சிக்கன் 65 வந்து 100 rupees, 10 பீஸ் இருக்குது. வர்த்து தான் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்க போறேன். இவ்வளோ நேரம் அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே பயங்கர டெம்டிங்காக இருந்தது. ஒரு பீஸ் 2 பீஸ் நல்லா பீஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு லெக்கு வேற வந்திருக்கு நமக்கு. இல்லை பிரியாணிக்கு முக்கியமே நல்லா வந்து உதிரி உதிரியாக வரணும். பக்காவாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரைஸை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு. இந்த மாதிரி மசாலாலாம் அள்ளி கொட்டாம நார்மலா நம்ம வீட்டில் செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட் ஒன்று வரும் பாத்தீங்களா? நல்லா ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு அளவா, மசாலாலாம் அளவா அந்த மாதிரி வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான பக்கவான பிரியாணியா இருக்கு. ரொம்பவே சட்டிலா இருக்கு. நைட் டைம்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, லெக் பீஸ் ஒரு வாய் கடிச்சிக்கலாம். சிக்கன் வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். எடுக்கும் போதே கொட்டுது. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. சிக்கனை வந்து ஓவர் குக் பண்ணாலும் ஒரு மாதிரி அழுத்தமாகிடும். கரெக்டாக சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பிரியாணி கொஞ்சம், சிக்கன் பீஸ் கொஞ்சம், அப்புறம் ஆனியன். பிரியாணி சாப்பிட்ற முறைப்படி சாப்பிட போகிறோம். கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அச்சி எல்லாமே சேர்த்து ஒரு பைட் போகலாம். அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. அதிக புளிப்பும் இல்லாமல் புளிப்பே இல்லாமல் ஒரு மாதிரி மினிமலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இவங்க நார்மலாக இவங்க செய்கிற டைப் பார்த்தீங்க அப்படின்னா வடி பிரியாணி. அந்த சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு அதை இது பண்ணி ரெடி பண்ணிவிட்டு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸை வந்து வடித்து அதோட போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. வடி பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி செட்டப்பில் தான் இருக்குது. பின்னாடி வந்து கொஞ்சம் சேர் போட்டிருக்காங்க, இடமும் இருக்குது. நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை நின்றுட்டு சாப்பிட்றதாலும் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 65 தான் போகிறோம். அவங்க எடுத்து வைக்கும் போதிலிருந்தே எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்தது. பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. சரியான வர்த்து. ஏன்னா ஒரு 10 பீஸ் கிட்ட இதில் வச்சுருக்காங்க. ஆனியன் இருக்குது, இதை டேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 65 வந்து பக்காவாக இருக்குது. அதாவது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சூப்பர் ஜூஸியாக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு தரமாக இருக்குது. சின்னதாக ஒரு புளிப்பு, லைட்டாக ஒரு காரம், நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சூப்பர் ஜூஸியாக இருக்குது. 65 பிரமாதமாக இருக்குது. 65 வந்துருக்கு, அதை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், புட்டா 2 துண்டாக வருது. நல்லா சிக்கனுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த எக்ஸ்ட்ரா கலரில் ஆட் பண்ணுவாங்க தெரியுமா, அது எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நம்பி வாங்கி கொடுக்கலாம். இன்க்ளூடிங் பிரியாணியும் அவங்களே வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடையை சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும்,
கவர் போட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, தூசி எதுவுமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அது உள்ளே தான் அந்த ரைத்தாவாக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், எல்லாமே உள்ளேயே வச்சு அவங்க தான் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. நாங்களே வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வந்து சாப்பிட்டதுக்கு வந்து பயங்கர திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அதுவும் நைட் டைமில் நின்று சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சட்டிலாக சூப்பராக இருக்குது. தேடி வந்து சாப்பிட்ற அளவுக்கு வர்த்தான ஷாப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப்போட டைமிங் பார்த்தீங்கன்னா 8:45க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பிரியாணி தீர்ற வரைக்கும் கடை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 11 o'clock வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தோன்னா நாங்கள் வந்ததுலேருந்தே கூட்டம் வந்து வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. 10, 15 அந்த மாதிரி பார்சல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்துட்டு மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்க போகிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.